பாரதிராஜா, இளையராஜா எல்லாம் நாங்கள் இன்னொரு கம்பெனிக்கு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். அதுக்குள்ளே நீங்கள் பாட்டு எழுதிக்கிட்டு இருங்கன்ட்டு சரணத்துக்கான டியூனை கொடுத்துட்டு ராஜா போயிட்டார். போகும்போது பாரதிராஜா சொல்லிட்டு போனார், உங்களுக்கு ஏதாவது இந்த சிச்சுவேஷனில் எழுதும்போது சந்தேகம் இருந்தால் இவரை கேளுங்க. இவர் நம்ம கம்பெனியை சேர்ந்தவர், கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டீ வேணுமான்னு சொல்லுங்கள், கொண்டு ஏற்பாடு பண்ணுவார்னு சொல்லிட்டு போயிட்டார். சரணம் எழுதும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. 2வது சரணத்தில் கரும்பு வயலே குறும்பு மொழியே, அதாவது இளமையேனும் தூய்மை நெருப்பை அணைக்கும் பருவம் மழைமுகில்னு வரும். அதில் கரும்பு வயலே குறும்பு மொழியேன்னு ஒரு வார்த்தை எழுதிட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒன்று எழுதியிருந்தேன். அவர்கிட்ட அந்த உதவியாட்ட கேட்டேன், இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு கேட்டேன். கரும்பு வயலே குறும்பு மொழியே தான் சார் ராதிகாவின் கேரக்டருக்கு ஏற்ப பொருத்தமாக இருக்குது. குறும்புத்தனமாக பேசுவா, இனிமையாக பேசுவா, இதான் டைரக்டர் கூட ஓகே பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க. டைரக்டர் எல்லோரும் வந்துட்டாங்க, பாட்டை பார்த்தாங்க. 1.5 மணி நேரம் தான் போயிட்டு 1.5 மணி நேரத்துக்குள்ள பாட்டை எழுதி முடிச்சுட்டேன். டியூனுக்கு இவ்வளோ சிரமமான டியூனு இவ்வளோ சீக்கிரம் எழுதிட்டீங்கன்னு எல்லோரும் கை கொடுத்தாங்க. வெங்கைய மரம் தான் முதல்ல கை கொடுத்தார், பாரதிராஜா கை கொடுத்தார், அதுக்கப்புறம் ராஜா முதலே ஒரு பல்லவிலே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மாஞ்சோலின்னு சொன்னது, வேப்பந்தோப்பு குயில் சொன்னது, புது வார்த்தைகளாக இருக்குது, முத்தனியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 2வது பாட்டை பார்த்தார் பாரதிராஜா. ஓ, இந்த கரும்பு வயலே குறும்பு மொழியே தயா நல்லா இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் இருக்கே அது வேண்டாம், நல்லா இல்லை, ராதிகாவின் கேரக்டருக்கு இதான் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே இதுதான் டைரக்டர் ஓகே பண்ணுவார்னு சொன்னார்ல, அந்த அவருடைய உதவியாளர் ஒருத்தர், அவரை பார்த்தேன். உடனே புன்சிரிப்பு பூத்தார், என்னை பார்த்து புன்னகை பூத்தார். உடனே நானும் புன்னகை பூத்து பாரதிராஜா கிட்ட கேட்டேன், உங்களைப் போல புத்தி கூர்மை உள்ள நண்பராக இருக்கிறாரே அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், பெயர் பாக்கியராஜ் அப்படின்னார்.